ஸோ இந்த 2 வயர் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் வண்டி வந்து இப்போ எங்கே இருக்குது கரெக்டாக. அப்புறம் வந்து உங்களுக்கு சேஃப் மோடு எல்லா ஆப்ஷனும் வந்து என்னோடய அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நான் அந்த ஆப்பையும் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் கூட இதில் இருக்குது. அதை எப்படி அவைல் பண்ணுறதுனா, ஆரஞ்சு எல்லோ இந்த ஒயர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை டேரெக்டாக வந்து நம்ம கீ போடுறோம்ல, ஸோ கீழேருந்து போடுற ஒயர் எடுத்து அந்த ஒயர் கூட இதை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த ஜிபிஎஸோட மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல அந்த கால் அண்ட் மெசேஜஸ் அது வந்து 50% வந்து டிலே ஆகுது. நீங்கள் டவர் எங்கே அதிகமாக இருக்கோ, சிட்டிஸ்லாம் மோஸ்ட்டாக டவர் இருக்கும். ஸோ அந்த ஏரியாலலாம் வந்து இது நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து சேஃபாக அதை வச்சுக்கணும். வண்டியை வாஷ் பண்ணும்போது இருந்தாலும் சரி, இதை வந்து ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் பில் விளாக். ஸோ அகெயின் நம்ம எம்டியை வச்சு ஒரு விளாக்ன்ற பாருங்கள் ஒரு வீடியோ இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டியில் வந்து ட்ராக்கர் போட்டிருக்கேங்க, அதாவது ஜிபிஎஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதோட யூஸ்ஃபுல் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி ஓவரால் ரிவ்யூ நான் போட்டு வந்து ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு. ஸோ 2 monthஸில் வந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸில் இதில் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டினியூஸ் வந்து நம்ம எம்டியை வச்சு, அதான் நம்மளோட நியூ நேம் மோன்டே வச்சு வீடியோ வந்து நிறைய வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஓகேவா? இன்னொரு ரைட்லாம் போகலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் வரும் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே காஸ், ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வந்து நம்ம ஜிபிஎஸ் வந்து மெயினாக நம்ம எங்கே வைப்போம்னு தெரியும். மோஸ்ட்டாக ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க, அவங்க வண்டிக்கு வந்து சூட்டபுளாக இருந்தால். ஒரு சிலர் வந்து சீட்டு கடியில் வைப்பாங்க. நான் வச்சுருக்கிறது வந்து சீட்டு கடியில் தான். ஸோ அது எங்கே இருக்குன்றதுக்காக நம்ம காட்டக்கூடாது. அது வந்து ஒரு கொஞ்சம் சீக்ரெட்டான இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா திருட்டு பசங்க நிறைய நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து ஆட்டியை போகிறதுக்கு பார்ப்பானுங்க. அதுவும் மெயினாக நம்பர் பிளேட்லாம் நான் கொஞ்சம் வந்து மறைச்சி வச்சிடறேன். ஐயோ, ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு நான் நம்பர் பிளேட்டோட ஸோ ஓகே. நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன். ஸோ உங்களால் வந்து என்னை கண்டுபிடிக்க முடியாது. ப்ளஸ் நான் ஜிபிஎஸ் போட்டிருக்கனால இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஈஸியாக மாட்டிப்பீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இது என்னோட கொஞ்சம் அட்வான்ஸ் மூலியோட ஒர்க் பண்ணி அதை கட் பண்ணி விட்டு கூட எடுத்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஜிபிஎஸ் காட்டுறதுக்கு முன்னாடி நான் முதல்ல வண்டியை வந்து சீட் அடிலாம் வச்சுருக்கேன். அதை வந்து கழட்டி உங்களுக்கு அப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? கொஞ்சம் இருங்க. ஸோ வண்டி சீட் கவர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ளீ ட்ராக் தான் பிராண்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த குட் பிராண்டுன்னு சொல்லலாம். நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஆர்டர் பண்ணி. ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2400 வித் 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட வரும். உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணான்னா 1800 வரும். ஸோ அது வந்து வேஸ்ட்டு, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி வந்து ரீசார்ஜ் வந்து 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு வாங்குறதுக்கு வித் ரீசார்ஜ் 1 yearோட 2400 வாங்கிடலாம். ஸோ இதாங்க ஜிபிஎஸ். ஸோ இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, பேட்ரி ப்ளஸ்ஸு மைனஸ் அவ்வளோதான். இந்த 2 வயர் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 வயர் மட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் வண்டி வந்து இப்போ எங்கே இருக்குது கரெக்டாக. அப்புறம் வந்து உங்களுக்கு சேஃப் மோடு எல்லா ஆப்ஷனும் வந்து என்னோடய அந்த ஆப்பில் இருக்குது. இது வந்து சேஃப் ஆகும். சப்போஸ் ஓவர் பவர் வந்ததுன்னா இது வந்து ஃபீஸ் போயிடும், ஜிபிஎஸ்க்கு வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்காக. அப்புறம் இந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் ஆரஞ்சு எல்லோ. இந்த ஒயர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை டேரெக்டாக வந்து நம்ம கீ போடுறோம்ல, ஸோ கீழேருந்து போடுற ஒயர் எடுத்து அந்த ஒயர் கூட இதை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து மெக்கானிக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக் இப்போ நார்மலாக இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்களே பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஆல்ரெடி அவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ப்ளக் இருக்குது தெரியுமா, நம்ம டேப் போட்டிருக்கோம். இந்த ப்ளக்கை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் எடுத்து ப்ளஸ்லேயும் இந்த ஒயர் எடுத்து மைனஸ்லேயும் கொடுத்துட்டு
எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா இவங்க ஃபீட் ட்ராக்னு ஒரு ஆப் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இதில் வந்து ஒரு சீரியல் நம்பர் மாதிரி தெரியுதா, இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜிபிஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த ஆப்குள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதை வந்து நான் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோலேயே போடுறேன் எப்படி அது ஒர்க் பண்ணுறதுன்னு. இதுதாங்க அந்த ஃபீல்ட் ட்ராக்ன்ற அப்ளிகேஷன், நம்ம ஜிபிஎஸ்க்கான அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 2 months யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி கொஞ்சம் டேட்டாஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டெய்லி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஆல் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பண்ணக்கப்புறம் வெஹிக்கிள் ஆட் பண்ண சொல்லும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஸோ ஒரு ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா ஆட் மை வெஹிக்கிள். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி என்னோடய வெஹிக்கிள் ஆட் ஆகிருக்கு. ஸோ ஆட் டிவைஸ். ஸோ இதுலேயே வந்து ஏதாவது நியூ டிவைஸ் ஆட் பண்ணோன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸ் இல்லாமல் நியூ டிவைஸ் எதாவது ஆட் பண்ணால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது முடிஞ்சோடனே இதோட delete மை அக்கௌண்ட், வாரண்டி, ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதிலே இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ணது நீங்கள் வாங்கும்போதே 2600 கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இன்க்ளூடிங் ரீசார்ஜோட வந்திருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் காட்டும். ஸோ நம்மளோட இதுக்கு போய் லைவ் ட்ராக்கிங் போயிடலாமா? ஸோ இங்கே தான் கரண்ட்டாக வந்து என்னோடய வெஹிக்கிள் எங்கே பார்க்கிங்காக இருக்கோ அந்த லொக்கேஷன் காட்டுது பாருங்கள். ஸோ இதில் வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. இது வந்து நம்ம வண்டியோட மூவிங் ஃப்ரம் எப்போ லாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, அப்புறம் இப்போ கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டில் இருக்குது, பேட்ரி பர்சன்டேஜ் அண்டு எவ்வளோ நேரம் ஆச்சு மூவ் ஆகி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே கீழே காட்டும். கீழே ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்குல்ல. ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இது நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து எங்கே போயிட்டு வந்தது வண்டி. ஸோ அது காட்டும். இந்த சர்க்கிள் மாதிரி காட்டல. இது வந்து நம்மளோட ஜியோ ஃபென்ஸ். ஸோ இந்த ஃபென்ஸ்குள்ளே வந்ததுன்னா ஒரு மெசேஜ் வரும். இந்த ஃபென்ஸை விட்டு வெளில போச்சுன்னா அதுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஸோ சேஃப் பார்க்கிங் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். இந்த வண்டி வந்து இந்த இடத்த விட்டு பார்க் பண்ணியிருக்க லொக்கேஷனை விட்டு வெளில யாராவது ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜோ இல்லை கால்ஸோ வரும். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் தான் இது. ஆஃப் பண்ணிவிட்டால் ஆஃப்னு வரும். ஜியோ ஃபென்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆல்ரெடி நான் 2 ஜியோ ஃபென்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே இங்கே தெரியும் அது எந்த லொக்கேஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுன்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 0.5 kilometers அந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நைட் டைமில் யாராவது அந்த வண்டி எடுத்துகிட்டு அந்த ஜியோ ஃபென்ஸ் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி போகிறாங்கன்னா உங்களுக்கு மெசேஜோ கால்ஸோ வரும். ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் இன்ஜின் லாக். ஸோ இன்ஜின் லாக் நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் வந்து அந்த நீங்கள் போடும்போதே வந்து மெக்கானிக்கை வச்சு நம்ம லாக் இருக்குல்ல. ஸோ அது கூட வந்து அந்த எல்லோ அண்டு ஆரஞ்சு ஒயர் கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது கொஞ்சம் நிறைய ஒயரிங் ஒர்க்லாம் இருக்கும். டைம் ஆகும் அது பண்ணுறதுக்கு. மெக்கானிக்கும் ஒரு ½ day மேலே ஆகும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பண்ணணும். நியூ பைக்குக்கு வந்து மோஸ்ட்டாக இதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஓல்ட் பைக் வேணால் பண்ணிக்கலாம். ஓல்ட் பைக் ப்ளஸ் உங்களுக்கு ஏரியா வந்து ரொம்ப அன்சேஃப். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நியூ பைக்கு அதர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவே எனஃபாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒயரிங்கில் கனெக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து வெஹிக்கிள் லாக்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் வண்டி எங்கே மூவ் ஆகின்னு இருக்குது யாரையும் எடுத்துகிட்டு போயினாங்கன்னா நீங்கள் பண்ணோன்னா அது வந்து இன்ஜினே லாக் பண்ணி வச்சிடும். ஸோ அந்த ஃபீச்சர் தான் இது. ஸோ இது நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணல, எனக்கு தேவைப்படலை. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், எவ்வளோ நேரம் பார்க் ஆகிருக்கு பெர் டே, மூவிங். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே காட்டும். நெக்ஸ்ட் டேப் போனீங்கன்னா ஸோ டெய்லி ரிப்போர்ட். டுடே டேட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு, மினிமம் ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீட், மூவிங் டைம், பார்க்கிங் டைம். ஸோ இந்த டீட்டெயில்ஸாக இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது அலர்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னென்ன வந்திருக்கு, எங்கே போயிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன்ல. ஸோ நமக்கு மெசேஜும் வரும், நார்மல் மெசேஜும். ஸோ இங்கேயும் காட்டும் அது. ப்ளஸ் காலும் வரும். ஸோ இது மெசேஜ் கால்ஸ் ரெண்டுமே இன்டர்மீடியேட்டாக வரும். நான் யூஸ் பண்ணதில் இது வந்து கொஞ்சம் குட் தாங்க. இந்த ஜிபிஎஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு தெரியல. ஸோ கஸ்டமர் கால் பண்ணோன்னா அவங்க உடனே வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அது வந்து நம்ம பண்ணுறது வந்து மெக்கானிக் ஒரு நல்லா இந்த ஜிபிஎஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்ச மெக்கானிக்காக கூட்டின்னு போயிட்டு அவங்ககிட்ட பண்ணோம். நான் அப்படி போய் தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன். வண்டிலாம் இந்த டேங்க்லாம் பிரிக்கணும், அதெல்லாம் கழட்டணும். நான் வந்து வாங்கி ஒரு வாரத்தில் அவங்ககிட்ட எடுத்துன்னு போனேன். இந்த மாதிரி ஜிபிஎஸ் மாட்டணும்டா அப்படின்னு. அவன் சொன்னால் எல்லாத்தையும் பிரிக்கணும், நீ இப்போ மாட்டாத, ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து மாட்டிக்கோ, எதுக்கு வண்டி ஒயர்லாம் கட் பண்ண போகிற அப்படி இப்படி
பெட்டர் நீங்கள் புது வண்டி வாங்குறீங்கன்னா இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. ப்ளஸ் மைனஸ் கொடுத்து உங்களுக்கு அதுலேயே நிறைய. ஸோ இந்த ஜிபிஎஸோட மைனஸ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல அந்த கால் அண்ட் மெசேஜஸ் அது வந்து 50% வந்து டிலே ஆகுது. நான் வந்து வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு மெசேஜே வருது. ஸோ அந்த டிலே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, அது மேபி சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை என்னோடய நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கலாம். ஏன்னா இது உள்ள வந்து ஒரு சிம்மு தான் இருக்கும். சிம்மை போட்டு இதோ காட்டுறாங்க தெரியுமா, இண்டிகேட்டர். ஸோ இதில் வந்து டவர் கிடச்சி அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அதான் அந்த சிம்மோட இஷ்யூவாக இருக்கலாம் நான் இருக்கிற லொக்கேஷனில். ஸோ நீங்கள் டவர் எங்கே அதிகமாக இருக்கோ, சிட்டிஸ்லாம் மோஸ்ட்டாக டவர் இருக்கும். ஸோ அந்த ஏரியாலலாம் வந்து இது நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் அவுட் ஆஃப் சிட்டி, வில்லேஜஸ் அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தீங்கன்னா இது வந்து டிலே ஆகும், உங்களுக்கு அந்த டவர் கிடைக்கிற இஷ்யூ இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லலாம் இதில். நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து சேஃபாக அதை வச்சுக்கணும். வண்டியை வாஷ் பண்ணும்போது இருந்தாலும் சரி, இதை வந்து ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். சப்போஸ் தண்ணி வாட்டர் உள்ளே போச்சுன்னா இது வந்து டுமால் டிமில் தான் போயிடும். அப்புறம் 2400 மர்கையா அந்த மாதிரி தான் போயிடும். ஸோ அதை வந்து சேஃபாக வச்சுங்க. எங்கேயாவது தண்ணி போகாத இடத்துல வச்சு இது பண்ணிங்க. ஸோ நான் எங்கே வச்சுருக்கேன்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவ்வளோதான் guys. ஸோ இதுதான் நம்ம ஜிபிஎஸோட வீடியோ. ஜிபிஎஸை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 months யூஸ் பண்ணுறதுனால இதோட மோஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே guys, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய், see you. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.